ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து, அந்த சிலுவை கூடாக நமக்கு கிடைத்த, அதாவது மானிடருக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்தும், இரட்சிப்பை குறித்தும், பாவ மன்னிப்பை குறித்தும் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகின்றோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது அங்கே பாவிகளை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிற ஒரு உண்மையை இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்தபடியே மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது: பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்கள், தொடர்ந்தும் பாவிகளை ரட்சிக்க, பாவிகளுடைய மனம் திரும்புதலுக்காக என்று வசனத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது: இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம்: நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன். ஹல்லேலூயா. பாருங்கள் இந்த வார்த்தைகளை. ஆண்டவர் பாவிகள் மீது மிகவும் கரிசனையுள்ள, அன்புள்ள, இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் அறிகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனம்: நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். சபையை துன்பப்படுத்திய ஒரு சவுல் ஆக இருந்த அந்த மனுஷன் பின்பு ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய சிலுவையை பற்றி அவர் புரிதலுக்கூடாக வந்த பிறகு ஆண்டவருக்காக மிக வைராக்கியமாக, மிக தீவிரமாக இந்த சுவிசேஷ பணியை செய்த ஒரு அப்போஸ்தலராக அங்கு பவுல் காணப்படுகின்றார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 13வது வசனம்: முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பாருங்க, அவிசுவாசமாய் இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் தூசிக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக, கொடுமையை செய்கிறவனாக, துன்புறுத்துகிறவனாக அங்கே காணப்படுகிறான். அது பவுல் தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார். இதெல்லாம்
தான் அவிசுவாசியாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை யார் என்று சத்தியத்தை அறியாத காலத்திலே தான் செய்த கிரியைகள் இப்படியாய் இருந்தது என்று அங்கு பவுல் தன்னை பற்றி அங்கு பதிவிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. என கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக மனுஷர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம், அவர்கள் தேவனை அறியாதது நிமித்தம், கிறிஸ்துவை புரியாத நிமித்தம், சிலுவையை பற்றிய தெளிவு இல்லாதது நிமித்தம் அவர்கள் சபைகளுக்கு தீங்கு செய்கிறார்கள். ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஏளனம், அங்கு துன்புறுத்துவது, அங்கு தீமைகளை செய்வது, இப்படிப்பட்ட பல காரியங்களை இன்றைக்கும் உலகத்திலே செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் பிரியமானவர்களே, அவர்கள் மேல் தேவன் இரக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காக, அவருடைய மன மாற்றத்துக்காக, ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து மிகவும் பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். அவருடைய மரணத்தில் நாம் இணைக்கப்படும் பொழுது, அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நாம் அங்கே அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டு நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாங்கள் இணைக்கப்படுகிறோம். அவரோடு கூட உயிரோடு எழும்புகிறோம். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய மனிதனாக, பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாக மாறுகிற ஒரு புதிய வாழ்க்கைக்குள் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இயேசு எதற்காக அவர் வெளிப்பட்டார்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க 2025 வருஷத்துக்கு முன்பாக அவர் வெளிப்பட்டார். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவரிடத்தில் பாவம் இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் ஒரு பாவமும் இருக்கவில்லை. 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார் என்றால், நாம் பிழைக்கும்படி, நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, பாவத்திலே பிறந்து பாவத்தின் சுபாவத்தில் பாவ அங்கே கிரியிலே பாவ அடிமத்தனத்திலே இருக்கிற மனுகுலத்தை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை குறித்து இன்னும் ஏராளமான வார்த்தைகளை உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். ஆக ரோமர் 3:24 பார்க்கும்போது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பெற்றுக்கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் நீதிமான்களாக இருப்பதற்கு, இந்த உலகத்திலே வெளிச்சமாய் இருப்பதற்கு, இன்னும் அநேக பாவிகளை அவர் அண்டையிலே நீதிமான்களாக மாற்றுவதற்கு சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களை, என்னை இயேசு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக அன்றைக்கு பரபாஸ் என்கிற ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். அந்த பரபாஸ் என்கிற மனிதன் கொள்ளைக்காரனும் அவன் ரோமர்களுக்கு விரோதமாக புரட்சி செய்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். அவன் தண்டனைக்குரியவன், அவன் கொல்லப்பட வேண்டியவன். ஆனால் அன்றைக்கு யூதர்கள், அன்றைக்கு இருந்ததான வேத பாரகர்கள் எல்லாரும் சேர்ந்து
அங்கு இயேசுவை சிலுவிலே அறைய வேண்டும், பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாரும் அங்கே பிலாத்துவின் இடத்திலே வற்புறுத்தினார்கள். பிலாத்து அதற்கு இடம் கொடுத்தார். பரபாஸ் சாக வேண்டிய இடத்திலே இயேசு மரித்தார். பரபாஸ் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு தண்டிக்கப்பட்டார். பரபாஸ் குற்றவாளியாய் இருக்க வேண்டிய இடத்திலே இயேசு குற்றவாளியாய் இருந்தார். பரபாஸ் சிலுவையிலே அறைய வேண்டும், ஆனால் இயேசு பரபாசுக்கு பதிலாக சிலுவையிலே அறையப்பட்டார். ஆம் பிரியமல்லே, இன்றைக்கு நீங்களும் நானும் அன்றைக்கு இருந்த அந்த பரபாசை போலதான் நாம் தவறு செய்தவர்கள், நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் குற்றம் செய்தவர்கள், நாம் அநியாயம் செய்தவர்கள். எத்தனையோ தீமையான எண்ணங்கள், கிரியைகள், யோசனைகள், விருப்பங்கள், ஆசைகள், இச்சைகளை நாம் தான் செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அவர் கொல்லப்படுகிறார். பிரியமானவரே, எதற்கென்று சொன்னார்? நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்கு, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்கு இயேசு சிலுவையில் அன்று மரித்தார். சரித்திரம் சொல்கிறது, அந்த பரபாஸ் பிற்காலத்திலே இயேசுவின் சீடனாக மாறினார். இயேசுவை பற்றி சரியாக புரிந்து கொண்டான். பேதுருவினிடத்தில் போய் இயேசுவை பற்றி அவன் அறிந்து கொண்டான். பேதுருவின் பிரசங்களுக்கு கூடாக, பேதுருவின் ஊழியத்துக்கு கூடாக அவனும் ஒரு சீசனாக மாறி இறுதியிலே அவனும் ஒரு இரத்த சாட்சியாக இயேசு கிறிஸ்துடைய சீசனாய் மாறி ஊழியம் செய்து அநேகரை ஆதாயப்படுத்தி இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான மக்களே, இயேசுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றிய இயேசுவுக்காக இந்த பூமியிலே கடைசி வரை நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு எங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக் கொடுப்போம், எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போம். அவருக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அவரை அறியாத ஜனங்கள் அவரை அறிய வேண்டும். அவர் செய்த இந்த கிருபாதார பலியை, இந்த கிரயத்தை, இந்த பிரதான தியாகத்தை உலகத்துக்கு சொல்லி, பாவத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது, ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதை நாம் உலகத்துக்கு எடுத்து சொல்ல தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த புனித வெள்ளி அன்று நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.